திமுகவை சேர்ந்தவங்க, அதிமுகவை சேர்ந்தவங்க கேள்வி கேட்டாங்கன்னா, சட்டமன்றத்தில எப்படி கேள்வி கேட்டா, "உங்க ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க தகவல்கள தரட்டுமா? நாங்க தரவுகள முன்வைக்கட்டுமா? நீங்க என்ன பண்ணீங்களையோ, அததான் நாங்களும் பண்ணிட்டுருக்கோம். நீங்க 50 வருஷமா ஆட்சி செஞ்சு ஒண்ணுமே பண்ணல. நாங்க ஆட்சிக்கு வந்து வெறுமனே 100 நாள் தான் முடிஞ்சிருக்கு. 100 நாள்ல எப்படிங்க எல்லாத்தையும் மாத்த முடியும்?" அப்படின்னு சொல்லி பதில்கள முன்வைக்கிறாங்க. இப்படி திமுகவை சேர்ந்தவங்க கேள்வி கேட்டா, திமுக ஏற்கனவே ஆட்சியில இருந்ததுனால, தாவேகாவை சேர்ந்தவங்க திமுகவோட கேள்விகளுக்கு எப்படியோ சமாளிச்சு பதில் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி தான் அதிமுகவை சேர்ந்தவங்க கேள்வி கேட்டாலுமே, அதிமுகவும் தமிழ்நாட்டோட ஆட்சி கட்டில்ல இருந்திருக்காங்க. அப்படி இருந்ததுனால, அதிமுகவை சேர்ந்தவங்க கேட்குற கேள்விகளுக்கும் தாவேகாவை சேர்ந்தவங்க இதே அடிப்படையில, இதே பாணியில பதில் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுவே தாவேகாவை நோக்கி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் கேள்வி கேட்டாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் தமிழ்நாடோட ஆட்சி கட்டல்ல இருந்ததில்லை. நாம் தமிழர் கட்சி எல்லாருமே விமர்சிக்கிற மாதிரி ஒரு பூஜ்ய கட்சி, ஒரு கோழி முட்டை கட்சியாக இருக்கிறதுனால அவங்கள நோக்கி எந்த ஒரு குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க முடியல. அப்படி குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாத காரணத்தினால, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் எண்ணற்ற கேள்விகளை தாவேகாவை நோக்கி முன்வச்சாங்கன்னா, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதவங்க, அதாவது விவாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான். எப்படி? விவாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத தாவேகாவை சேர்ந்த விருந்தினர்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப அதிமுகவை சேர்ந்தவங்க நாம் தமிழர் கட்சியை நோக்கி என்ன அவதூறுகளை முன்வச்சாங்களோ, திமுக ஆட்சியில் இருந்தப்ப திமுகவை சேர்ந்தவங்க நாம் தமிழர் கட்சியை நோக்கி என்ன அவதூறுகளை முன்வச்சாங்களோ, இப்போ தாவேகா ஆட்சியில் இருக்காங்க. தாவேகா ஆட்சியில் இருக்கிறதுனால தாவேகாவை நோக்கி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் எல்லாரும் தரவுகளோட குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்கன்னா, விமர்சனங்களை முன்வச்சாங்கன்னா, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு, அந்த விமர்சனங்களுக்கு, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத தாவேகாவை சேர்ந்த விருந்தினர்கள் அதிமுக என்ன அவதூறை முன்வச்சாங்களோ, திமுக என்ன அவதூறை பரப்புனாங்களோ, அதே விஷயத்தை தாவேகா சேர்ந்தவங்களும் புள்ளி கமா மாறாமல் அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பண்ணிகிட்ருக்காங்க.